பொட்டேட்டோவுக்கு பூ வந்திருக்கு. நான் நினச்சேன் பூ வந்தால் சரி இனி கிழங்கு வந்திருக்கு மட்டும் நினச்சி போட்டு இந்த பொட்டேட்டோவை நான் பிடுங்கி எடுத்துட்டேன். இங்கே வேணுங்கோ அவசரப்பட்டு பிடுங்கினதால இங்கே எத்தனையோ எல்லாம் சின்ன சின்ன கிழங்கு அவசரப்பட்டு பிடிங்கினதால இந்த எவ்வளோ கிழங்கு இது சின்னதாக தானே இருக்குது. இங்கே இன்னும் இவ்வளோ சின்ன கிழங்குகள் இருக்குது. இவ்வளோ சின்ன சின்ன கிழங்கு இங்கே பாருங்க, உங்களுக்கு தெரிய வரையிலேருந்து குட்டி குட்டியாக இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க சின்ன இதில் இங்கே இதெல்லாம் சின்ன சின்ன இது இருக்குது. இங்கே பாருங்க இதில் இல்லை இதெல்லாம் கிழங்கு சின்ன. நான் பூ வந்த உடனே அவசரமாக பிடிங்கினபடியே இந்த கிழங்கெல்லாம் வேஸ்ட். இந்த பூவை கண்டோடனே பிடுங்கிட்டேன். அப்போ எனக்கு டக்குன்ட்டு ஒரு பாடம் விளங்கிச்சுது. அதால் இந்த வீடியோ எடுத்து போடணுமென்னு நினைச்சேன். அதுதான் நாங்களும் அவசரப்படக்கூடாது, பொறுமையாக இருக்கணும். மற்றது தான் பருவம் அந்த அந்த அதிൻ്റെ பருவம் வர்ற வரைக்கும் காத்திருக்கணும். நாங்கள் எங்களோட வேலையை மட்டும்தான் செய்யணும். தண்ணியை ஊற்றி உரத்தை போட்டு வளர்க்கணும். இல்லையெல்லாம் பழுத்து விழுந்தா அப்புறம் தான் அதை பிடுங்கி எடுக்கணும். அதான் இந்த சின்ன பிள்ளைகளும் இப்படித்தான் அவசரப்பட்டு தேவையில்லாத முடிவுகள் எடுக்கக்கூடாது. படிக்கிற நேரத்தில் படித்து கொண்டே இருக்கணும். படித்து டெஸ்ட் எழுதணும், போட்டிகளில் பங்கு பெற்றணும், வேலையை தேடி போகணும். பிறகுதான் வாழ்க்கையை பற்றி சிந்திக்கணும். இதுக்கு உண்மையாக இதை பிடுங்க எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்துச்சுது. இந்த ஏர்லியாக ஒரு முடிவை எடுத்து இப்போ வாழ்க்கையை நாசமாகக்கூடாதுன்றதுக்கு இது நல்ல பாடம். எனக்கு இந்த இது கிழங்க பிடிங்கின உடனே அதுதான் எனக்கு மைண்ட்லேயே ஓடிச்சுது. அவசரப்பட்டு முதல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கலாமன்ட்டு எதிர்பார்க்கக்கூடாது. நல்ல பாடம் இது. இங்கே பாருங்க சின்ன சின்ன கிழங்கு வேஸ்ட் பண்ணிட்டேன். இதுதான் இந்த கருத்தை சொல்கிறக்கு வந்துடும். இதில் நிறைய போட்டேன். எனக்கு கொஞ்சம் பொறுமையெல்லாம் கிழங்கு நல்லா விளைஞ்சிருக்கணும். டக்குன்னு பிடிங்கிட்டேன். பாருங்க எல்லாம் சின்ன சின்ன கிழங்கு. இதில் இருக்கிற சின்ன கிழங்குல பாருங்க அதுன்ற காலத்தே வாழ்க்கையும் இல்லாமல் போச்சு. இதுதான் மனுஷன் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். அந்த பாடத்தை எடுக்கிறது தான் இந்த அவசரமாக இந்த கிழங்கு பிடுங்கப்பட்டதோ எனக்கு தெரியும். எல்லாம் ஒரு காரணத்தோடு தான் நடக்கும். இனிமேல் பிடுங்க மாட்டேன். பூத்து இந்த இலையெல்லாம் பழுத்து வந்த பிறகு தான் இனி இந்த பொட்டாட்டோ எல்லாத்தையும் பிடுங்கி எடுக்கும். பீட்ரூட்டும் அப்படித்தான் அவசரப்பட்டாண்டே கொண்ட பிடுங்கி அது ஒரு குட்டிக்காய் உண்டு. இனி இந்த எப்போ பிடுங்குறேன்னு தெரியல. நெல்லை ஆகஸ்ட் முடிஞ்சு செப்டம்பருக்கு தான் பிடுங்க சரியாக வருமானு நினைக்கிறேன். அது வரைக்கும் பொறுத்திருப்போம். அதுதான் சும்மா சொல்லி அது பழைய காலத்தில் பொறுத்தேர் அரசாழ்வார் பொங்கினர் அப்படியே அழிஞ்சு போயிடுவோம். அப்படித்தான் எவ்வளோ சரியாக எல்லாம் சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. இயற்கையில் இருந்தே மனுஷன் பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டி இருக்குது. அதுதான் உண்மை. பழைய காலத்தில் சொன்ன ஆக்களும் இயற்கையும் சரி, அதன்படி தான் மனுஷர் போக வேண்டி இருக்கு. நாங்கள் மைண்ட் போகிற போக்கெல்லாம் போயில. அதுன்றது இந்த சின்ன தோட்டத்துலேருந்து நான் பிடிச்சி கற்றுக்கொண்டு வருங்க. சின்ன மரம் பழுத்து இதண்டினாலும் அது ஒரு 2 சின்ன முட்டை வச்சிருக்கு. பட்டா தான் இப்போ பாடம் வரும். பட்டா தான் புத்தி வரணும்னு சொல்லுவாங்க. அதுதான் 2 பொட்டாட்டோ பிடிங்கி வேஸ்ட் ஆகிட்டு. அதால் இவ்வளோ அனுபவத்தையும் எடுத்திருக்கிறேன். ஓகே, இது ஒரு பொழுதுபோக்கு கார்டன் தான். ஆனால் அவசரப்படக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கு இந்த மரங்களின் பாடம். எனக்கு மட்டுமில்லை எல்லாருக்கும். அதனால தான் இந்த இதை உங்களுக்கும்